வெல்கம் டு 3 வீக் ஒர்க் ஷாப் ஆன் ப்ரோக்ராமிங் இன் C++. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 dimensional அரே பத்தி பார்க்க போறோம். ஸோ நார்மலா 1 dimensional அரே பத்தி பார்த்தா 1 dimensional அரேயோட இன்னொரு பேர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பீங்க. ஸோ நார்மலா 2 dimensional அரே அப்படின்னா ஜென்ரலா நமக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ரெப்ரஸன்டேஷன் சொல்லுவோம். தட் மீன்ஸ் இட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சொல்லுவோம். அதாவது we are arranging information in rows and columns அப்படின்னு ஃபார் அவர் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பட் ஆக்சுவலா அப்படி இருக்கவே இருக்காது. வேல்யூஸ் வந்து கண்டினியூவா தான் அலோகேட் ஸ்டோர் ஆயிருந்திருக்கும். ஸோ நார்மலா இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் வந்து இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம வந்து மேஜரா ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ யூ நோ தட் சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 1 dimensional அரே நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். அதே தான் 2 dimensional அரேக்கும் ரோ சைஸ் அண்ட் காலம் சைஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஆக்சஸிங் ரோஸ் அண்ட் காலம் பை யூசிங் தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம். அதனால நீங்க 2 ஸ்கொயர் பிராக்கெட் போட்டீங்கன்னா அது இஸ் கால்ட் 2 dimensional அரே. இப்போ நீங்க 2 dimensional அரே யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ மஸ்ட் ப்ரிஃபர் டு கோ வித் 2 லூப்ஸ். அப்போ கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும். இப்போ let us take a one simple example. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம ஒரு 2 dimensional அரே எடுத்துக்கலாம். So I would stream.h. ஜஸ்ட் நான் ஒரு 2 dimensional அரே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 dimensional அரேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 அரே இருக்கணும்னு சொல்லுவோம். நம்மள 2க்கும் சைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு சே 4 and 5 அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு அட்ரஸை டிஸ்பிளே பண்ணி காமிக்க போறேன். ஸோ I, J. ஸோ 2 லூப் வேணும் உங்களுக்கு. எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணாலும் எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கறத நீங்க டிஃபைன் பண்ணணும். இந்த இடத்துல நான் மேக்ஸிமம் சைஸ் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ J = 0. ஸோ J less than number of rows வந்து காலம் வந்து 5 தான். This is less than 5, so varies from 0 to 4. இந்த இடத்துல நான் அட்ரஸை டிஸ்பிளே பண்றேன். So I'm going to print A. First one வந்து row and second one is a column. Square bracket எப்பவுமே அப்படிதான் நீங்க மீன் பண்ணணும். ஜஸ்ட் உங்களுக்கு நான் print பண்றேன். So just I'm going to print just பண்றேன். நான் வந்து கம்பைல் பண்றேன். Just a minute, I need to define it. It's not working. Just a minute, I can go with array plus I. Okay, the point is not working, so that I'm unable to show the address here. In C, we can be able to see that, so that I can execute in C for easy understanding purpose. Just for understanding the memory, just I'm using C. I don't know why it's not supported. Okay, so I'm going to print the address of the array. It's just only for displaying the address, not for the remaining things. I'm going to run. So actually it will be displayed as unsigned integer, so that it is very easy for us to show. So I'm using stream for clearing previous outputs. Also see that just a minute. Some of the values are not hidden by the live sessions. See that there is an address for every row. That is 86. So for that integer it is a 2 bytes. So the 86 and 87 for first row, first value.
The first one in row line indicates row 1, that is called row 0 in programming in memory. So 86, 87 for one value, 88, 89, 90, 91, 92, 93, 94 and 95. So then for the next row, start with the 96 like this. Then it end with 504. Again, it end with 506 because 504 and 505 for end of the next row, for second row. Then third row, 506. Like that it will work. For example, if I'm going to give like this. So here, even though I allocated 4, 5, so I'm going to give only 2, 3. Now see the address. It doesn't mean that it will not be continuous because in a row, I'm allocating that. Means that 4 means for every row we have 5 values, but here I am trying to display only the 3 values, so that again extra 2 spaces are there, but here it is shown because I'm working principle I changed. See that 86, 87, 88, 89, 90 and 91, that is for a third value. Still there are 2 more values on the row. It will be hidden because I didn't display, but it will not display as 92 here. It is display as usual 96. So even though memory is allocated, if you want, you can use it. Otherwise, no need to use that. And just to go with the memory organization, I will go with the simple memory organization for a matrix. So just to see the simple memory allocation for the matrix. So here I'm defining that AR53. So totally it's a 15 elements because just we can simply multiply with the row element and columns. So every row consists of 3 elements, so that it is a 15 elements. So this is an integer, so that the total number of bytes is a 30 bytes. So that every row consists of 3 values, that is a 6 bytes. So this is a row 0, and this is a row 1, and this is a row 1, and this is row 2, this is a row 3, and row 4. It means that the row is start with 0 according to the index. So assume that this is the values are assigned here. Some default values are assigned. So that here the address for the formula for calculating what the starting address is, that is starting address of the matrix. Always the starting address of the matrix must be on a starting index. That is called 0, 0. Row 0, column 0. This is always the starting address of 0. So that this is my variable name A. So that if you are saying a matrix A, always it means that it is the starting address of A. So it is always to pointed by 1. So then you can calculate 1 plus here row index. Here the row index is 0, that means 2, and maximum columns is here. The small correction I need to do here. For explanation here. So 1 plus. So my row index is 2 according to this index formula. So row index 2 into maximum column size is 3. So 2 into 3 plus here the column index is 0 from accessing procedure. And into the size of the data type is 2. So once if you are multiplying, you are waiting obtain values of 13. So you know that I represented everything in hexadecimal format, so that the value of 13 is D, so that the D will be scattered. So that it indicates the starting location of the row 20. So 20, row 2, and it indicates column 0. This indicates the starting address, so that you have 20. So this is the way the address manipulation will be taken places in matrix. So here also for a matrix, there are different ways to organize. I'm going to remove this printf and all. I'm going to explain in C. Actually, due to that address not displayed, I will go with the C language. Okay. So just you can see that if you go with the compile time initialization, the maximum initialization is not an issue. Just I need to assign a value, means you can, it's a collection of one-dimensional array you can define within single separate list. So I'm going to define only 2 lists here. For example, I'm going to define only only 3 values. So you know how to process a matrix in C language. The same format you can process in. So here there is no restriction on that. So here the elements are accessed by rows and columns, and once one row is over, then we need to move on to the next line. Sorry, this is IO stream. Cout is a predefined object, so that it's an undefined symbol. I think maybe the values will be displayed. I think so. It's a 2, 3, 4, 10, 20, 30. So even though here if you want to change the size,
For example, here I'm going to say 4, 5. The entire memory I'm going to try to save. But here I'm saving only the 3 values. But still I have 2 values in this location. So it will be assigned as a 0. So 2, 3, 4, 0, 0, 10, 20, 30, 0, 0. So the remaining will be filled as a 0. So if the not assigned, the default value is 0, it is as usual. So whenever, so that, and another important thing, but we are going with the compile time initialization, the number of rows is not important, but you must to define the size. So otherwise it will display the error messages, type is unknown. So if you are giving 4 values, so that maximum 4 value, but here we are not given a size, so no issue, it will display. But normally நீங்க allocate பண்ண memory வச்சு extra allocate பண்ண try பண்ணீங்க அப்படினா கண்டிப்பாக display an error message. Means sorry, garbage means segmentation faults வரும். If you work in Linux platformல work பண்ணீங்க அப்படினா unallocated memory பண்ணும்போது அப்ப matrix நீங்க work பண்ணும்போது first of all you must know the order of the matrix. So நீங்க வந்து வழக்கமா order of the matrix நீங்க வாங்கிட்டு நீங்க process பண்ணலாம். So while அப்ப வந்து நீங்க runtime input நீங்க போகும்போது better you can define maximum size நீங்க define பண்ணிக்கீங்க. So as usual நீங்க ரெண்டு loop define பண்ணுங்க. So outer loop always indicates a row and inner loop indicates a column. So இது எப்பவுமே உங்களுக்கு மாறவே மாறாது. நீங்க எந்த language போனீங்கனாலும் only that accessing procedure maybe உங்களுக்கு change ஆகலாம். So the remaining the memory allocation everything same. So row comma column நான் compile பண்றேன். எந்த எரரும் கிடையாது. just நான் run பண்றேன். It asks our rows. So I'm going to 3, 3, so I'm going to enter 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, and 9. So only it will be displayed. The remaining will be assigned with the Cornish values. Clear? Only for a compile time it will be assigned as a 0. Then remaining things will be assigned as a Cornish value. Sorry. So here you can change. If you go with the runtime initialization, you can define like this. So that whatever we have the maximum limit we can process. Okay, so this is the way we are going to process a 2-dimensional array in C language. Sorry, in C++. Thank you.